வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் டைம். இது கிளாஸ் 4 மேத்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். டைம் அப்படின்னா என்னது? நேரம். இந்த புக்ல உள்ள புக் பேக் எக்ஸசைசஸ் நம்ம பார்க்க போறோம். Exercise 5.1. Answer the following questions. Which is the first day of the week? வாரத்துல முதல் நாள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலா என்னது? சண்டே. சண்டேல இருந்து தான் எப்பயும் வாரம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. How many days do you come to school in a week? What are they? நீங்க ஸ்கூலுக்கு வாரத்துக்கு எத்தனை நாள் போவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நாள் எல்லாம் போவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாரத்துல எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போறோம்? 5 நாள் போவோம். Monday, Tuesday, Wednesday, Thursday and Friday. How many days or holidays in a week? What are they? வாரத்துல எத்தனை நாள் உங்களுக்கு லீவு? அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு கேக்குறாங்க. 2 நாள் லீவு. அது சாட்டர்டே அண்ட் சண்டே. Which is the third day of the week? வாரத்துல மூணாவது நாள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டே என்னது? சண்டே. So Sunday, Monday, Tuesday. Tuesday is the third day of the week. Unscramble the days given below and write the days of the week in order. இங்க days of week கொடுத்திருக்காங்க. இத ஜம்பிள்டா கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? இத அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத வரிசைப்படுத்தணும். சரிங்களா? கரெக்ட்டா எப்படி எழுதணும்? Thursday, இது Friday, இது Sunday, இது Monday, இது Tuesday, இது Wednesday, இது Saturday. டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே என்னது? Sunday. So 1 2 3 4 5 6 7. So இந்த படி ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு மண்டேனா நாளைக்கு என்ன கிழமை வரும்? டியூஸ்டே வரும். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேனா நாளைக்கு என்ன வரும்? சாட்டர்டே வரும். ஸோ சாட்டர்டே எழுதிக்கோங்க. மார்க்கிங் தி டேட்ஸ். இங்கே கேலண்டர் கொடுத்துருக்காங்க. எந்த மாசத்தோட கேலண்டர்? ஏப்ரல் மந்தோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. 2019. இந்த கேலண்டரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் பண்ணுவோம். டுடேஸ் டேட் இஸ். நான் இன்னைக்கு டேட் 3rd April அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு மித்த கொஸ்டின்ஸை நம்ம ரிப்ளை பண்ணலாம். What will be day after tomorrow? Day after tomorrowனா என்னது? நாள் கழிச்சு. சரிங்களா? டுமாரோனா நாளைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோனா நாள் கழிச்சு. ஸோ இன்னைக்கு 3rdனா நாளை கழிச்சு எந்த நாள் வரும்? 5th Friday வரும். சரிங்களா? ஸோ வாட் வில் பி த டே கேட்குறாங்க. டேனா என்னது? எந்த நாள்? ஸோ ஃப்ரைடே. இப்போ டேட் கேட்டிருந்தாங்கன்னா 5th எழுதணும். டே கேட்டிருக்காங்கன்னா நீங்க ஃப்ரைடே அப்படின்னு எழுதணும். வாட் வாஸ் த டே பிஃபோர் எஸ்டர்டே? டே பிஃபோர் எஸ்டர்டேனா என்னது? முந்தா நேத்து. எஸ்டர்டேனா நேத்து, டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நேத்து. ஸோ 3rdக்கு முந்தா நேத்து என்ன வரும்? 2 1. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு என்ன டே இருக்கு? மண்டே இருக்கு. ஸோ மண்டே. வாட் வில் பி தி டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃப்ரைடே? அடுத்த ஃப்ரைடேயோட டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3rd வெனஸ்டேல இருக்கு. அடுத்த ஃப்ரைடே எப்போ வருது? 5th வருது. ஸோ 5th April. How many days are there in this month? இந்த ஏப்ரல்ல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எவ்வளோ டேஸ் இருக்கு? 30 டேஸ் இருக்கு. ஸோ 30 டேஸ். மந்த் ஆஃப் மார்ச் ends in dash days. மார்ச்சுக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளோ நாட்கள் இருக்கு? 31 டேஸ் இருக்கு. What will be the day 4 days after 11th April? அதாவது 11th Aprilல இருந்து 4 நாள் கழிச்சு எந்த டேட் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 11க்கு அப்புறம் என்ன இருக்கு? 1 2 3 4. ஸோ 15th April வரும். அன்னைக்கு என்ன? மண்டே. ஸோ மண்டே எழுதிக்கோங்க. வாட் வில் பி த டே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டே? அது மண்டே. Seven days before 19th April. 19th Aprilக்கு முன்னாடி 7 நாள் முன்னாடி என்ன வரும்? அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டே வருது? 1 2 3 4 5 6 7. 12th April வருது. அது எந்த டே? ஃப்ரைடேக்கு வருது. ஸோ ஃப்ரைடேன்னு எழுதிக்கோங்க. பர்த்டே கேலண்டர். ரைட் டவுன் தி பர்த்டே ஆஃப் ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆன்சர் ரேட். இங்க காலம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? உங்க வீட்டில் இருக்க நபர்களோட பர்த்டேட்டை இதுல எழுதுங்க. சரிங்களா? நேம் மீ. என்னோட பேர் மோகன். நான் சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்குறேன். மோகன். என்னோட பர்த்டே எப்பன்னு பாத்தீங்கன்னா 10th June 2013. அதுதான் என்னோட பர்த்டேட். இப்போ ராம் 20th April 2016. ஸ்ருதி 28th September 2018. வருண்
18th July 1984. இப்போ என்ன கேட்குறாங்க? Who is the oldest member of your family? உங்கள் வீட்லேயே யார் வந்து ரொம்ப வயசானவங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாருக்கு வந்து வயசு ரொம்ப ஜாஸ்தி? இங்கே பாருங்க, ரீசெண்டாக இருக்கிறவங்க எல்லாமே வயசு கம்மியானவங்க. சரிங்களா? ஸோ வந்து பழைய வருஷம் என்னன்னு வந்து பார்க்கணும் இருக்கிறதுலையே. 1984 தான் ஓல்டாக வந்து இருக்கு. ஸோ 1984ல் யார் பிறந்திருக்கா? வருண். ஸோ வருண் இஸ் தி ஓல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் மை ஃபேமிலி. ஹூ இஸ் தி யங்கஸ்ட்? யார் வந்து சின்ன வயசு உடையவங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாரு இப்போ ரீசெண்டாக யார் பிறந்திருக்கா? ஸ்ருதி 2018ல் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ ஸ்ருதி இஸ் தி யங்கஸ்ட். வாட் இஸ் த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம்? அதாவது ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வருண் வந்து எப்போ பிறந்திருக்காப்ல? 1984. ஸ்ருதி வந்து 2018. ஸோ அவங்களோட வயசு வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2018ல இருந்து 1984 சப்ராக்ட் பண்ணுங்க. 34 இயர்ஸ். ஸோ அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 இயர்ஸ். When will you celebrate your 12th birthday? உங்களோட 12வது பர்த்டே எப்போ வருது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்க? 2013ல பிறந்திருக்கீங்க. ஸோ 12வது பர்த்டே எப்படி கால்குலேட் பண்ணுறது? 2013 + 12 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2025. ஸோ 10th June 2025ல வந்து என்னோட 12th பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன். Now let us find how many weeks are there in a year. ஒரு வருஷத்துல எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். Fill in the boxes using the calendar 2019. 2019 calendar வந்து பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் பேஜில். அதை யூஸ் பண்ணி இதில் ஃபில் பண்ணுங்க. இங்கே லிஸ்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜான்வரி டு டிசம்பர். இங்கே எத்தனை நாட்கள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜான்வரியில் வந்து எவ்வளோ டேஸ் இருக்கும்? 31 டேஸ். பிப்ரவரியில் வந்து 28 டேஸ். மார்ச்சில் 31. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேஸ் வந்து அந்த கேலண்டரை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன எழுதணும்னா, நம்பர் ஆஃப் வீக்ஸ் அண்ட் டேஸ், எவ்வளவு வாரங்கள் இருக்கு, எவ்வளோ நாட்கள் வந்து மிச்சம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எழுதணும். இப்போ வந்து 31 எடுத்துக்கோங்க. 31ல் பார்த்தீங்கன்னா 4 வாரம் வந்து இருக்கு. 4 வாரம்னா என்ன அர்த்தம்? 4 × 7 டேஸ் என்னது? 28. ஸோ 31 - 28 என்னது? 3 டேஸ் வந்து பாக்கி இருக்கு. ஸோ 31 டேஸ்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 4 வாரம் இருக்கு, மிச்சம் 3 நாள் வந்து இருக்கு. அதே மாதிரி 28 எடுத்துக்கோங்க. 28 ÷ 7 வந்து என்னது? 4. எக்ஸாக்டாக 4 வீக்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து கிடையாது. இதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். 31 டேஸில் வந்து என்ன இருக்கும்? 4 வீக்ஸ் 3 டேஸ். இதே இது 30 டேஸ்னா என்ன அர்த்தம்? 2 டேஸ் தான் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அதாவது 4 வீக்ஸ் 2 டேஸ் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 31னா 4 வீக்ஸ் 3 டேஸ். 30னா 4 வீக்ஸ் 2 டேஸ். ஸோ இந்த படி வந்து எல்லா மந்த்ஸோடதையும் எழுதிக்கோங்க. டிசம்பர் இப்போ 31னா அதில் வந்து 4 வீக்ஸ் 3 டேஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த டேஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 365 டேஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை வாரங்கள் கிடைக்குது பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 4 வீக்ஸ் வந்து இருக்கு. ஸோ 12 × 4 48 வீக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த டேஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 29 டேஸ் கிடைக்கும். ஸோ 48 வீக்ஸ் 29 டேஸ். ஒரு வருஷத்துல வந்து 365 டேஸ், அதாவது 48 வீக்ஸ் இருக்கு, 29 டேஸ் வந்து இருக்கு. ஸோ இதையும் என்ன பண்ணலாம்? 29 டேஸை வந்து திருப்பி வீக்ஸை கன்வெர்ட் பண்ணலாமா? அதாவது 4 7s are 28. ஸோ அந்த 48 வீக்ஸோட +4 வந்து போட்டுக்கோங்க. 52 கிடைக்கும். ஸோ 52 வீக்ஸ் 1 டே வந்து ரிமைனிங் வந்து கிடைக்கும். ஸோ இதைத்தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 365 டேஸை வந்து 7ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 52 வீக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 52 வீக்ஸ் இன் அ இயர், ரிமைனிங் 1 டே வந்து இருக்கு. ஸோ 1 வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்கு. 1 இயரில் வந்து 365 டேஸ் வந்து இருக்கு. 1 இயரில் வந்து 12 மந்த்ஸ், ஜான்வரி டு டிசம்பர். 1 இயரில் எத்தனை வீக்ஸ் வந்து இருக்கு? 52 வீக்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல வந்து 52 வாரங்கள் வந்து இருக்கு. பாக்கி ஒரே ஒரு நாள் இருக்கும். இது வந்து நான் லீப் இயர். லீப் இயர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 365. லீப் இயரா இருந்தா என்ன இருக்கும்? 366 இருக்கும். 52 வீக்ஸ் 2 நாள் வந்து பாக்கி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லீப் இயர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அக்வார் ஆகும். லீப் இயரில் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்கு? 366 டேஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 52 வாரம் 2 நாள் வந்து பாக்கி இருக்கு லீப் இயர்ல. ஆக்டிவிட்டி. மென்ஷன் தி 3 டேர்ம் ஹாலிடேஸ் இன் ஸ்கூல். எப்போல்லாம் வந்து ஸ்கூலில் லீவ் விடுவாங்களோ அதை வந்து நோட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் எப்போ லீவ் விடுவாங்க? ஏப்ரல் 1ல இருந்து மே 31 வரைக்கும். நம்பர் ஆஃப் டேஸை வந்து கணக்கு பண்ணால் 61 டேஸ்.
பொங்கல் ஹாலிடேஸ் ஜான் 12th இருந்து ஜான் 16 வரைக்கும் 5 days லீவு. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டிசம்பர் 23 இருந்து ஜான் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 12 days. ஸோ இதுபடி உங்களுக்கு ஏதாச்சும் வேற டேட்ஸ் வந்து இருந்ததுன்னா நீங்களும் எழுதிக்கோங்க. கம்ப்ளீட் தி டேபிள். இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன எழுதணுமா, எந்தெல்லாம் மாசத்துக்கு வந்து 31 days இருக்கோ அதை வந்து இங்க ஃபில் பண்ணணும். ஸோ எந்த மந்த்ஸ்க்கெல்லாம் 31 days இருக்கு? ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் அண்ட் டிசம்பர். எந்த மந்த்ஸ்க்கெல்லாம் 30 days இருக்கு? ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது பாருங்க, பிப்ரவரி. அதுக்கு வந்து எய்தர் 28 days இருக்கும் இல்லைன்னா 29 days இருக்கும், டிபெண்டிங் ஆன் லீப் இயர். ஃபைண்ட் தி மந்த்ஸ் which have 30 days. எந்த மாசத்துக்கு 30 days இருக்கு? ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் 5.2. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஜான்வரி இஸ் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர். வருஷத்தோட முதல் மாசம் ஜான்வரி. எஸ், ட்ரூ. மார்ச் இஸ் இன் பிட்வீன் செப்டம்பர் அண்ட் நவம்பர். ஃபால்ஸ். மார்ச் வந்து எதுக்கு நடுவில் இருக்கும்? பிப்ரவரிக்கும் ஏப்ரலுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ ஃபால்ஸ். த லாஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் இஸ் ஜூலை. வருஷத்தோட கடைசி மாசம் ஜூலையா? இல்ல, டிசம்பர். ஸோ ஃபால்ஸ். பிப்ரவரி ஹாஸ் 30 days. பிப்ரவரியில் 30 நாட்கள் இருக்கா? இல்ல, 28 இல்ல 29 days இருக்கு. ஸோ ஃபால்ஸ். ஏப்ரல் இஸ் தி சக்சசிவ் மந்த் ஆஃப் மே. அதாவது ஏப்ரல் வந்து மேக்கு அடுத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்கு அடுத்து என்ன வரும்? ஜூன் தான் வரும். ஸோ ஏப்ரல் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ரைட் தி மிஸ்ஸிங் மந்த். இங்க மிஸ் ஆன மந்த் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஜூனுக்கு அப்புறம் என்ன வரும்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்தபடி எழுதிக்கோங்க. பாரதிதாசன் was born on 2nd May 2018. Can you tell the following questions, children? அதாவது பாரதிதாசன் எப்போ பிறந்திருக்கான்? 2nd May 2018 வந்து பிறந்திருக்காப்ல. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க, நீங்க ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க, 7th September 2020. How old is பாரதிதாசன்? பாரதிதாசன் வந்து என்ன வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அவங்க 2018 வந்து பிறந்திருக்காப்ல. இன்னைக்கு 2020. ஸோ மே 2018 இருந்து செப்டம்பர் 2020 வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதை வந்து கால்குலேட் பண்ணுங்க. 2nd May 2018, அதுக்கப்புறம் 2nd May 2019, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து 2nd May 2020, 2 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து என்னது? மேலேருந்து செப்டம்பருக்கு எவ்வளோ மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்க. மேலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 months வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ பாரதிதாசன் இஸ் 2 years 4 months older. How many months old is he? எவ்வளவு மாதங்கள் ஓல்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மந்த்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனோட வயசு வந்து என்னது? 2 years 4 months. இந்த 2 years வந்து மந்த்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம். ஸோ 2 வருஷத்துக்கு எத்தனை வரும்? 24 months வந்து வரும். ஏற்கனவே இங்க ஒரு 4 months இருக்கு. ஸோ 24 plus 4 எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 28 months. 28 months old. How many weeks old is she? அதாவது அவங்க வயசை வந்து வார கணக்குல வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களோட வயசு வந்து என்னது? 2 years 4 months. 2 years ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரங்கள் இருக்கு? 52 weeks இருக்கு. ஸோ 52 வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்னது? இன்னொரு வருஷத்துக்கு ஒரு 52 weeks. 52 weeks போட்டாச்சு. 4 months. 4 monthsனா என்ன? ஒரு மாசத்துக்கு வந்து 4 வாரம் இருக்கா? ஸோ 4 plus 4 plus 4 plus 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 120. ஸோ 120 weeks old. இது வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது. இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ 120 weeks old. How many hours old is she? அவங்க வயசை வந்து நேர கணக்குல வந்து கேட்குறாங்க. எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இப்போ வார கணக்கு கண்டுபிடிச்சிட்டோமா? 120. ஸோ 120னா என்னது? வாரத்தில் வந்து 7 நாட்கள் இருக்கு. ஸோ 120 into 7. ஸோ இன்டூ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 hours. So 120 into 7 into 24, which is equal to 20,160 hours old. So அவங்க பிறந்து எத்தனை மணி நேரம் ஆகுது? 20,160 மணி நேரம் ஆகுது. Activity. How many minutes can you take to do this activities in your home? உங்க வீட்ல இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நிமிஷங்கள் தேவைப்படும் அப்படின்றத எழுதுங்க. Boiling 1 liter of water. அதாவது 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்க 2 minutes ஆகும். Filling a tub. ஒரு டப்பை வந்து நிறைக்கிறதுக்கு 5 minutes. Cleaning your bedroom. என்னோட பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 45 minutes எடுக்கும். ஸோ இதுதான் வந்து எவ்வளவு நேரங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. Let us know.
குவார்ட்டர் பாஸ்ட் 12 அப்படின்னா என்னது? பாஸ்ட்னா என்னது? கடந்து போயிருச்சுன்னு அர்த்தம். அதாவது 12 வந்து கடந்து போயிருச்சு. எது? குவார்ட்டர். குவார்ட்டர்னா இது வந்து பாருங்க, இது குவார்ட்டரு, இது ஹாஃபு, இது வந்து 3/4, இது வந்து ஃபுல். ஸோ இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ குவார்ட்டர் பாஸ்ட் 12னா என்ன அர்த்தம்? 12:15. அதாவது 15 நிமிஷம் வந்து 12 வந்து கடந்து போயிருச்சுன்னு அர்த்தம். 12:15. ஹாஃப் பாஸ்ட் 12னா என்னது? அதாவது 12 வந்து கடந்து போயிருச்சு. ஹாஃப் அளவுக்கு. ஸோ ஹாஃப்னா எவ்வளவு? இங்க வரும். ஸோ 6. 12:13 அப்படின்ற அர்த்தம். குவார்ட்டர் டூ 1. 2னா என்னது? இன்னும் மணி ஆகல, 1 ஆகல. 1 ஆறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ அப்படின்னா என்னது? 12:45. அந்த 1/4 மணி நேரத்த கழிச்சுட்டு 12 முந்தின நம்பர வந்து சொல்லணும். 12:45. Exercise 5.3. Answer the following. When would you leave for school from home? உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. காலையில 8 மணிக்கு. ஸோ 8 AM. When would you reach your school? உங்க ஸ்கூல்ல வந்து எப்போ போய் சேருவீங்க? 8:10 AMக்கு போய் சேர்ந்துருவேன். How much does it take for you to reach the school? உங்க ஸ்கூலை வந்து ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 8:10 minus 8. 10 நிமிஷம். ஸோ 10 minutes. If you delay by 10 minutes, when would you reach the school? இப்போ போற வழியில ஏதாச்சும் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்போ போய் சேருவீங்க? 8:10க்கு வந்து சேருவோமா ரெகுலரா? 10 நிமிஷம் இன்னும் லேட் ஆகுமா? ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தை சேர்த்துக்கோங்க. 8:20க்கு வந்து போய் சேருவேன். If you leave ahead by 5 minutes, when would you reach your school? இப்போ வீட்ல இருந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 5 நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ போய் சேருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 8:10க்கு போய் சேருவோம். இப்போ 5 நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமே போய் சேர்ந்துருவோம்ல. ஸோ அப்போ வந்து 8:05 AMக்கு போய் சேர்ந்துடுவோம். If Ravi reaches school by 8:30 AM and if Prabhu reaches the school after 30 minutes, when did Prabhu reach the school? ரவி வந்து 8:30 AMக்கு ஸ்கூலுக்கு போயிடறான். பிரபு வந்து அரை மணி நேரம் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆகிறானா. ஸோ எப்போ வந்து ரீச் ஆயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. 8:30 AM இருந்து இன்னும் ஒரு 30 minutes தான் வந்து ஆட் பண்ணுங்க. 9 AM. ஸோ வந்து பிரபு வந்து 9 o'clock தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கான். How long will it take the hour hand to move from? அதாவது எவ்வளவு நேரம் எடுத்தா இந்த டைம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, டூ டைம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நேரத்துல இந்த அவர் ஹேண்ட் இல்ல மினிட் ஹேண்ட் இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க என்ன டைம் காமிக்குது? 9 o'clock காமிக்குது. இங்க 6 o'clock காமிக்குது. எப்பயும் கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகும். ரிவர்ஸ்ல வந்து மூவ் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ 9 இருக்குன்னா இப்போ 6க்கு வந்து வரணும். ஸோ எப்படி வருவீங்க? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இன்னும் 9 ஹவர்ஸ்ல வந்து 6 வந்து ரீச் ஆகும். ஸோ 9 ஹவர்ஸ். இங்க டைம் என்ன பாருங்க? 10 o'clock. இங்க டைம் 8 o'clock. சாரி, நான் வந்து வேற டைம் வந்து இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதை விட்டுருங்க, இது தப்பு. சரிங்களா? இங்க டைம் என்ன பாருங்க? இங்க 10 o'clock. இங்க டைம் என்ன பாருங்க? 8 o'clock. ஸோ 10ல இருந்து 8க்கு வந்து வரணும். எப்படி வரணும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஹவர்ஸ் தேவைப்படுது. அதாவது 10 o'clockல இருந்து 8 o'clock வந்து ரவுண்ட் பண்ணணும்னா இன்னும் 10 ஹவர்ஸ் தேவை. ஸோ இங்க 10 ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. 2 hours 40 minutes கிடையாது. இங்க 5 o'clock இருக்கு, இங்க 3 o'clock இருக்கு. ஸோ வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு வந்து 10 ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது. அதாவது 5ல இருந்து 3 o'clock மூவ் ஆகணும்னா 10 ஹவர்ஸ் வந்து தேவை. கம்ப்யூட் தி நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் a இயர். ஒரு வருஷத்துல எவ்வளவு வாரங்கள் வந்து இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாரம்னா என்னது? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இருக்கு பாத்தீங்களா? அதாவது 7 நாட்கள். அதுதான் வந்து என்னது? ஒரு வாரம். ஒரு வருஷம்னா ஆக்டிவிட்டி 1. லுக் அட் தி கரண்ட் இயர் கேலண்டர் அண்ட் ஃபில் இன் தி டேபிள். கரண்ட் இயர் கேலண்டரை பார்த்து இதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 2019 கேலண்டரையும் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து ஃபெஸ்டிவல், மந்த், டேட், டே கேட்குறாங்க. பொங்கல் வந்து எப்போ வருது? ஜான்வரி 15th வருது. ஸோ அதோட டே வந்து கரஸ்பாண்டிங்கா பாருங்க, எங்க இருக்கு? ஜான்வரி 15. டியூஸ்டே வந்து வருது. ஸோ டியூஸ்டே. டீச்சர்ஸ் டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ல வந்து வரும். ஸோ செப்டம்பர் 5 வந்து எப்போ? தேர்ஸ்டே வந்து வருது. ஸோ டே வந்து தேர்ஸ்டே. அடுத்து சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே எப்போ வரும்? நவம்பர் 14. நவம்பர் 14 வந்து எப்போ வருது பாருங்க. இங்க இருக்கு நவம்பர் 14, எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ தேர்ஸ்டே வருது. இது சாட்டர்டே கிடையாது, தேர்ஸ்டே. சரிங்களா? ஸோ அதை மாத்திக்கோங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு டேட் வந்து 7th September 2020. இதை வச்சு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்ப்போம்.
which festival comes sooner from today? இன்னைக்குல இருந்து எந்த பண்டிகை வந்து ரொம்ப பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. தீபாவளி வந்து இருக்கு. நவம்பர் 14th வந்து தீபாவளி. ஸோ அதுதான் இனிமே பக்கத்துல வரப்போற ஃபெஸ்டிவல். How many days or weeks are there yet from today? எவ்வளவு வாரங்கள் இருக்கு இல்ல எவ்வளவு நாட்கள் இருக்கு தீபாவளி வரதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு 7th செப்டம்பர். தீபாவளி எப்போ வருது? நவம்பர் 14th வருது. ஸோ செப்டம்பர் 7ல இருந்து அக்டோபர் 7 நவம்பர் 7 2 மாசம் பிளஸ் ஒரு 7 டேஸ். ஸோ 2 மாசத்துக்கு வந்து எத்தனை வாரங்கள் இருக்கும்? 8 வாரங்கள் வந்து இருக்கும். ஸோ 8 வாரம் பிளஸ் அடிஷனலா 1 more வீக். ஸோ மொத்தமா 9 வீக்ஸ். அப்படி இல்லைனாலும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? செப்டம்பர் 7ல இருந்து அக்டோபர் 7 வந்து ஒரு 30 டேஸ். அதுக்கப்புறம் அக்டோபர் 7ல இருந்து நவம்பர் 7 வந்து ஒரு 31 டேஸ். ஸோ 30 பிளஸ் 31 61 டேஸ் பிளஸ் ஒரு 7 டேஸ். ஸோ டோட்டலா 68 டேஸ். ஸோ இன்னும் 68 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்து வந்துடும். which festival comes last? இந்த வருஷத்தோட கடைசி ஃபெஸ்டிவல் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வந்து எப்போ வரும்? டிசம்பர்ல வந்து வரும். சரிங்களா? how many months are there in between first and last festival of the year? அதாவது வருஷத்தோட முதல் பண்டிகைக்கும் வருஷத்தோட கடைசி பண்டிகைக்கும் எவ்வளவு மாசங்கள் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பண்டிகை வந்து என்னது? பொங்கல். அது ஜான்வரியில வருது. லாஸ்ட் ஃபெஸ்டிவல் என்னது? கிறிஸ்மஸ். அது டிசம்பர்ல வருது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11.5 மாசம், 11.5 months.